கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆம், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு சிறு குழந்தை படியிலே ஏறி பின்பு மேல் தட்டிலிருந்து கீழே குதிக்கப் போகிறேன், தகப்பனே என்னை நீர் பிடித்து கொள்ளும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலே ஒப்புவித்து மேலே தகப்பன் மேல் வைத்த நம்பிக்கையிலே படி ஏறி மேலே இருந்து குதிக்கும்போது தன் தகப்பனா என்னை தன்னுடைய கரங்களிலே பிடித்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலே அந்த சிறு குழந்தை குதிக்கும். ஆம், நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாமல் தகப்பனார் பிள்ளையை சுமந்து பத்திரமாக கீழே நிலைநிறுத்துவார். ஆம், அதே போன்றுதான் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க அவர் மேல் நம்பிக்கையாக சிறு பிள்ளையைப் போல அவர் மேல் சிறு பிள்ளை எவ்விதமாக தகப்பன் மேல் நம்பிக்கை வைத்தார்களோ அதே போன்று நாமும் நம்முடைய தகப்பனாய் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே பிள்ளைகள் எடுக்க போகிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்து உம்முடைய பாதத்திலே எல்லா வழிகளையும் தான் தெரிந்து கொள்ளுகிற பாதைகளை ஒப்புவித்து இந்த நாளிலே முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தை நீர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறபடியினால் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை பார்க்கிலும் தேவன் நிச்சயமாக பொய் சொல்ல நீர் மனுஷன் அல்ல, மனமாற மனபுத்திரன் அல்ல. காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்ற விசுவாசத்தோடு ஓட்டத்தை தொடங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.